வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பில் லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு வந்து வெறும் கடாயில் கருகி போயிடாமல் நல்லா வாசம் வர வரைக்கும், ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். லேசாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு, இன்னும் நல்ல ப்ரௌன் கலர் வரணும். நல்ல ப்ரௌன் கலர் வந்து நல்ல வாசம் வரணும். பாசிப்பருப்பு நல்ல வாசம் வராட்டி சீக்கிரம் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உருண்டை வந்து டேஸ்ட் இருக்காது, நல்ல வாசமாக இருக்கணும். கொஞ்சம் பாசிப்பருப்பு பச்சை வாடை வரும், அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். நல்ல கலர் மாறிடுச்சு பாசிப்பருப்பு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். பரப்புனாப்புல ஆற வைங்க. ஒன்றா சேர்த்து கொட்டி வச்சிங்கன்னா வேட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கணும். மொத்தமாக போட்டிங்கன்னா அடியில் இருக்கிற பருப்பு கலர் மாறும், மேலாக இருக்கிறது கலர் மாறாமல் இருக்கும், அப்புறம் கீழே இருக்கிறது கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இந்த மாதிரி வறுத்து ஆற வைங்க. பாசிப்பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இது வந்து வறுக்காத பருப்பு, இது வறுத்த பருப்பு. ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நல்ல கலர் மாறணும். நெய்யோ ஆயிலோ தேவையில்லை, வெறும் கடாயில் வறுக்கலாம். கடாயில் வறுத்துட்டு கண்டிப்பாக வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றாமல் இந்த கடாயிலே வச்சுருந்தீங்கன்னா அந்த சூட்டுக்கு கருகி போயிடும். வறுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நான் வந்து இந்த கப்பில் 6 கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் அரை கப்பு வந்து இட்லி அரிசி போடுறேன். எதுக்காக நம்ம இட்லி அரிசி போடுறோம்னா, பாசிப்பருப்பு உருண்டை லட்டு வந்து நாக்கில் பல்லுலாம் சில சமயம் ஒட்டும். கண்டிப்பாக லேசாக ஒட்டத்தான் செய்யும். அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை கப்பு மட்டும், 6 கப்பு பாசிப்பருப்புக்கு அரை கப்பு இட்லி அரிசி சேர்த்துக்கிறோம். நல்லா அது பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்ல நைஸ் சல்லடையில் சளிச்சுக்கணும். மிக்சியில் வந்து பாசிப்பருப்பு வந்து ரொம்ப நேரம் ஆகும், அரைபடை ரொம்ப கஷ்டம். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு அப்பப்போ வேணுங்கும் போது நீங்கள் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். கறி போயிடாமல் சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. அரிசி பொரிஞ்சு நல்லா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வரும், உண்டாகும். இன்னும் கொஞ்சம் பொரியணும். நல்லா அரிசி வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு. இதையும் சேர்த்து நல்லா ஆறின பிறகு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வந்து ரோஸ்ட் பண்ணி அரைச்சிட்டோம். 600 கிராம் பருப்புக்கு நான் 100 கிராம் அரிசி போட்டிருக்கேன். அரிசி போட்டதுக்கு காரணம் அது வந்து நாக்குலையும் பல்லுலையும் அந்த மாவு ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். நான் மிஷினில் அரைச்சிருக்கேன். மிக்சியில் வந்து சரியாக அரைக்க வராது. அப்படி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸ் சல்லடை வச்சு நீங்கள் சளிச்சிடணும். இது 1 கப் மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு சுகர் வந்து 3/4 கப்பு. சுகரை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன்னா முக்கால் கப் எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 3/4 கப்பு பவுடர் எடுத்திருக்கேன், சுகர் பவுடர். மிச்ச பவுடர் வந்து நான் வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். சுகர் அதிகமாக வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். எங்களுக்கு மைல்டாக போதுங்கிறதுனால நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கலந்து பார்த்துட்டு வேணும்னா எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து பாசிப்பருப்பு ரோஸ்ட் பண்ணிட்டோம், அதனால இப்போ ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, ஸ்வீட் போதுமானு. எனக்கு 3/4 கப் போதும். இப்போ வந்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். நெய்யில் முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணி நெய் ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம்.
இப்போ முதல்ல நெய்யில் 1 ஸ்பூன் நெய்யில் நம்ம முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கின்றோம். கறியை போயிடாமல் ப்ரௌனாக வரவும் எடுத்துருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே மாவில் ஊற்றிக்கின்றோம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து நெய் ஊற்றி இதில் ஊற்ற போகிறோம். இந்த மாவுருண்டை வந்து 1 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். நல்லா நெய் சூடான பிறகு தான் நம்ம ஊற்றணும். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஊற்றிக்குவோம். பாசிப்பருப்பு வந்து புரோட்டீன் அதிகம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட தினம் ஒரு உருண்டை கூட நீங்கள் கொடுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் சேர்த்து பெசரிக்கங்க. எல்லா மாவுலையும் வரமாகவே இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் நெய் ஊற்றி இந்த மாதிரி பிரட்டிடணும். நல்லா சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடணும். நல்லா கொஞ்சம் பிடிக்க நல்லா அழகாக பால் மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து செய்யுங்க. ஏன்னா சூடு ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யணும். இந்த மாவை மிஷினில் அரைச்சி நீங்கள் எத்தனை நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. லட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் மிச்சத்தையும் உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம 200 மாவு 1 கப் எடுத்தோம். 1 கப்புக்கு இந்த சைஸில் ஊற்றினா 11 உருண்டை வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.